இறப்பை கெட்டு போனால் இறப்பு வந்து சேரும் என்று சொன்னார் வள்ளலார். இந்த இறப்பை என்பது வயிறு. இந்த ஈரல் இருக்கிறது, இது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். சிறுநீரகமும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். உணவில் சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள் தூய்மையாக இருந்தால் இதில் எந்த பிரச்சனைகளும் வராது. வாரம் ஒரு முறை கீழா நெல்லி, நெல்லிக்காய் அளவு அரைத்து தூய நாட்டு பசும்பாலில் கரைத்து காலையில் வெறும் வயிற்றில். நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இறப்பை கெட்டு போனால் இறப்பு வந்து சேரும் என்று சொன்னார் வள்ளலார். இந்த இறப்பை என்பது வயிறு. இதில் ஈரல், லிவர், அதே போல சிறுநீரகம் இதில் இருப்பது. இந்த ஈரல் இருக்கிறது, இது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். சிறுநீரகமும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். இதற்கு எளிய வழி, உங்களுடைய உணவில் சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள் தூய்மையாக இருந்தால் இதில் எந்த பிரச்சனைகளும் வராது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் மிக தூய்மையாக கடலை எண்ணெயாகவோ அல்லது நல்லெண்ணெயாகவோ இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கடலெண்ணெய் 450 ரூபாய், குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் 550 ரூபாய். இதற்கு கீழே இருந்தால் அது நல்ல எண்ணெய்கள் இல்லை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய லிவர், ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அப்டமன் ஸ்கேன் எடுத்தால் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2 என்று போட்டுக் கொடுவார்கள். இது மஞ்சள் காமாலையில் போய் கொண்டு சேர்த்துவிடும். அப்புறம் கிட்னி, சிறுநீரகம், அது பழுதடைந்தால் உப்பு அதிகரிப்பதன் மூலமாக, அதிகமான உப்பை சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதன் மூலமாக அந்த சிறுநீரகம் பழுதடையும் பொழுது கிரியாட்டினைன் 1.2 இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது 1.5, 1.7, 2, 2.5 அப்படியே போய் 7க்கு மேலே போய்விட்டால் டயாலிசிஸ், சிறுநீரக சுத்திகரிப்பு நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இதற்கு எளிமையான ஒரு முறை இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விஷத்தைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் உட்பட என் வீட்டில் சாப்பிட்டால் நான் நல்ல பொருள்களை வாங்கி கொண்டு வந்து சமைத்து சாப்பிட முடியும். ஆனால் பல நாட்கள் வெளியில் இருப்பதால் நான் சாப்பிடக்கூடிய உணவகம் வேண்டுமென்றால் நல்லதாக இருக்கலாம். ஆனால் அதுவும் வணிகம்தானே. வாரம் ஒரு முறை கீழா நெல்லி சாலை ஓரத்தில் இருப்பதாக இருக்கக்கூடாது. வயல்களில், அதாவது உரம் தெளிக்காத வயல்களில் அல்லது காட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய கீழா நெல்லியை நெல்லிக்காய் அளவு அரைத்து தூய நாட்டு பசும்பாலில் கரைத்து காலையில் வெறும் வயிற்றில், வெறும் வயிறு என்பது காலையில் எழுந்தவுடன் ஒரு டம்ளர் இளம் சூடான வெந்நீரை குடித்ததுதான் வெறும் வயிறு. இந்த அரைத்த கீழா நெல்லியை இந்த பசும்பாலில் கரைத்து காலையில் குடித்துவிட்டு 2 மணி நேரம் ஒரு உணவும் எடுக்கக்கூடாது. பச்சை தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. இப்படி இருந்தால் உங்களுடைய அந்த லிவர் என்று சொல்லப்படுகிற ஈரலும் உங்களுடைய சிறுநீரகம், கிட்னியும் மிக சிறப்பாக வேலை செய்யும். கீழா நெல்லி அல்லது கரிசாலையும் இப்படியே செய்யலாம், இந்த முறையிலே செய்யலாம். இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கும் வரை உங்களுடைய ஈரல் நன்றாக இருக்கும், உங்கள் சிறுநீரகம் நன்றாக இருக்கும். இவை இரண்டும் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.